ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு நாள் ஒரு சாது பகவானை நாடி வந்தார். அவர் மந்திர சித்தி பெற்றவர். அவர் அங்கிருந்த பக்தர்களை பார்த்து, இதோ பாருங்கள், என்னால் ஒரு செப்புக்காசை தங்கமாக மாற்ற முடியும். உங்கள் பகவானால் முடியுமா என்றார். பகவான் வழக்கம் போல மௌனமாக இருந்தார். ஆர்வம் கொண்ட சில பக்தர்கள் அந்த சாதுவிடம் ஒரு செப்புக்காசை கொடுத்தனர். அவர் அதை கையில் வாங்கி சில நிமிடங்கள் வைத்திருந்தார். பின்னர் அதை பக்தர்களிடம் திருப்பி கொடுத்தபோது அது தங்கமாக மாறி பளபளவென மின்னியது. பார்த்தீர்களா என் ஆற்றலை? உங்கள் பகவானால் இது முடியுமா சொல்லுங்கள் என்று எகத்தாளமாக பேசி அந்த சாது பகவானை பார்த்தும் கிண்டலாக சிரித்தார். பகவான் உடனே, சரி சரி, இன்னொரு செப்புக்காசையும் அவரிடம் கொடுங்கள், அதையும் தங்கமாக மாற்றட்டும் என்றார். அந்த சாது ஆஹா என பிரமாதமாக சிரித்துக்கொண்டு, கொடுங்கள், என் மந்திர சக்தியால் மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி வாங்கி கொண்டார். நிமிடங்கள் கழிந்தது, நாழிகை ஆனது. அந்த சாதுவும் விடாமல் பல மந்திரங்களை முணுமுணுத்தவாறு இருந்தார். காசை வலக்கையிலிருந்து இடக்கைக்கும் இடத்திலிருந்து வலத்திற்கும் மாற்றிக்கொண்டே இருந்தார். பல மணி நேரம் கடந்ததே தவிர அந்த செப்புக்காசை தங்கமாக அவரால் மாற்ற முடியவில்லை. என்னால் முடியவில்லை, பகவானுக்கு முன்னால் என் சக்தி எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு பகவானை நமஸ்கரித்துவிட்டு அந்த இடம் விட்டு சென்றார். இந்த மாதிரி சித்து விளையாட்டுக்கள் எல்லாம் சில பயிற்சிகளால் மந்திர அபியாசத்தால் சித்திக்கும். ஆனால் இதனால் ஆன்மாவிற்கு எந்த பயனும் இல்லை. ஆத்மா விசாரமே. தவம், யோகம், மந்திரதவம், தியானம் எல்லாமே ஒருவன் தான் யார் என்று அறிந்து கொள்ளத்தான். அதுதான் மிகவும் முக்கியம். இந்த மாதிரி சித்து விளையாட்டுகளில் கவனம் கொள்ளாதீர்கள், அது உங்களை கீழே இழுத்துவிடும் என்று சொன்னார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.